இரண்டாம் வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். என்னவாகவில்லையா? வீணாகாதபடிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு காலங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. நமக்காய் ஓடுகிறோம், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் அதன் முடிவை சற்று யோசித்து பாருங்கள். அது விரக்தியைத்தான் கொண்டு வந்திருக்கும், வெறுப்பைத்தான் கொண்டு வந்திருக்கும், வீழ்ச்சியைத்தான் கொண்டு வந்திருக்கும், வேதனையைத்தான் கொண்டு வந்திருக்கும், பலவீனத்தை கொண்டு வந்திருக்கும். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாதுங்க? வீணா போயிடக்கூடாது. ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? நம் வாழ்க்கை வீணாய் போய்விடக் கூடாது. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் என்று ஒரு வீணாய் போய்விடக் கூடாது. இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கை அனைவருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அனைவருக்கு தேவனை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். வீணாய் போய்விடுகிறது. உலகத்தின் வாழ்க்கை வீணாய் போவதை குறித்து வேதம் சொல்லவில்லை, தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடி. நேரம் வீணான நேரம் கிடையாது, தெரியுங்களா? நீங்க மத்த எல்லாம் எந்த இடத்துல செலவழிந்தா வீணாயிடும். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நேரமானது வீணான ஒரு நேரம் கிடையாது. இது கனம் நிறைந்த ஒரு நேரம், இது கருத்து நிறைந்த ஒரு நேரம், இது நம்முடைய வாழ்வின் எதிர்காலத்தை திட்டம் திட்டுகிற ஒரு நேரம், இது கடவுளோடு கூட பழகும்படியான ஒரு நேரம் தான் இந்த நேரம். இந்த நேரத்தையே ஒரு பொருட்டா எண்ணாமல், இந்த நேரத்தையே ஒரு கருத்தா எண்ணாமல், இந்த ஐக்கியத்தையே ஒரு மேன்மையா எண்ணாமல் இருப்போம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை வீணாய் போய்விடும். நம் வாழ்க்கை வீணாய் போய்விடும், விரக்தியாய் போய்விடும். நீங்க ஓடி ஓடி உழைத்தாலும் கூட அந்த ஓடுதல் மூலமாய் களைப்பு தான் வரும். நம் வாழ்க்கை சரீரத்தில் களைப்பு தான் வரும். ஆனால் பவுல் சொல்கிறார், அங்கே நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. கூடியிருக்கிற இந்த நேரமானது வீணான நேரம் அல்ல. இங்கே கர்த்தர் இங்கே இருக்கிறார். கர்த்தர் இருப்பதை முதலாவது உணர வேண்டும். இங்கே வரும்போது பயத்தோடு நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இங்கு மாத்திரமல்ல, நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தர் இருக்கிறார். ஆனால் இந்த நாளை அவருக்காக உண்டாக்கினபடினாலே, இங்கே கர்த்தர் இருக்கிறபடினாலே இந்த நேரம் வீணான நேரம் அல்ல. உங்கள் எதிர்காலத்துக்கு பயனுள்ள நேரம் தான் இந்த நேரம். இது கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மெய்ப்பராய் இருந்தால் நீங்கள் தாட்சி அடைவது இல்லை. அதனால் இந்த நேரத்தை நாம் கவனமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரம் மிகுந்த வல்லமையான ஒரு நேரமாய் இருக்கிறது. இந்த வீணாக அதன்படிக்கு நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையை விவரித்து காண்பித்தேன். இங்கே பார்க்கிறோம், மறுபடியும் வாசி. நான் தேவ அறிவிப்பினாலே போய் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு ஒன்று வீணாகாதபடிக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது தேவ அறிவிப்பினால். கடந்த நாட்களில் கடந்து போன ஊழியமானது கடந்த 2 வருஷங்கள், கடந்த 2019 இருந்து அதுக்கு முன்னாடி 2 வருஷங்கள் அந்த கன்வென்ஷன் நடந்தது. இந்த ஆண்டு நடத்த வேண்டியவர்கள் அவசியமா இருந்தது. ஆனால் இந்த கோவிட் நிமித்தமாக நடத்த முடியாமல் அதை குறித்து அவங்க பேசவே இல்லை. அங்கே நடத்துகிற சபைகள் பேசவில்லை. நானும் அதை குறித்து யோசிக்கவில்லை. அந்த கோவிட் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அவங்க தொடர்ச்சியாக இந்த கன்வென்ஷன் ஒரு 6 மாதங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். எடுத்து சொல்லுவாங்க, பாசனை ஜெபிக்கிறோம் அந்த கன்வென்ஷனுக்காக, நீங்களும் ஜெபின்னு சொல்லி. ஆனால் இந்த முறை அதை அவர்கள் சொல்லவில்லை. கடந்த அக்டோபர் வரைக்கும் எனக்கு அந்த யோசனையே கிடையாது, போவதற்குரிய யோசனை. அக்டோபர் மாதத்திலே பார்க்கும்போது ஒரு குடும்பத்தார் என்னை ஜெபிக்கும்படியாய் அழைத்தார்கள். இங்க அம்பத்தூர்ல இருக்கிறாங்க. அவங்க முன்னதான் அடிக்கடி என்னை கூப்பிடுவார்கள். அவருடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்க கூப்பிடுவார்கள். கர்த்தர் வெளிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு 2 வருஷமாக அந்த ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. திடீர்னு சொல்லி அந்த தொலைபேசி வந்தது. பல வருஷங்களுக்கு அந்த தொலைபேசியை பார்த்த உடனே சொல்லுகிறார், நான் தான் பேசுகிறேன் பாஸ்டர், எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே அந்த வீட்டிற்கு நான் சென்றேன். செல்வதற்கு முன்பாக
அவருடைய மனைவி வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பாஸ் வருவாரான்னு கேட்டிருக்கிறாங்க. வந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லும் பொழுது நான் அந்த வீட்டில் போக சொன்னாங்க, நீங்க வருங்கன்னு சொன்னீங்க உடனே எனக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏறக்குறைய ஒரு 8 மாதமாக அவர்கள் பலவீனத்திலே படுத்து விட்டார்கள். எழுந்திருக்க முடியவில்லை. ஒன்றால் கோவிட் இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, என்னென்ன ஸ்கேனிங் எல்லாம் பார்த்தாங்க. அவர்கள் சரீரத்துக்குள்ளாக பலவீனம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே மருத்துவமனையில் வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கு, அரசாங்கத்தில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் அந்த பலவீனத்தின் மொத்தமாக அந்த அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ண யோசித்தாங்க. ஏன்னா அதை தாங்க முடியல. அவங்க சொன்னாங்க, அப்பேற்பட்ட பலவீனம் எவ்வளோ ஸ்கேனிங் எல்லாம் பார்த்தோம், எந்த விதமான அந்த காரியங்கள் விளங்கவே இல்லை. ஆனால் என்னுடைய சரீரத்தில் வந்து நன்றாக தெரிகிறது. காரணம் அவங்களோட மெடிக்கிறதுனால அவங்க நன்றாக அதை புரிந்து கொண்டபடினால அவங்க சொல்றாங்க, 8 மாதங்கள் நாங்கள் இந்த பலவீனத்தில் இருந்து படிச்சோம். உடனே எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. கடவுளத்தில் சொல்லி பாஸ்டர் கூப்பிட்டு பாருங்க ஜெபிக்கப்படி சொல்லி அவங்க அந்த விசுவாசத்தோடு கூட கூப்பிட்டார்கள். நான் போவதற்கு முன்பாகவே வருகை சொன்ன உடனே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அவர்கள் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்போது அவர் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை அனுப்புகிறேன், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுங்க என்று சொன்னார்கள். நான் கொடுத்து விட்டு வந்தேன். நவம்பர் 1ஆம் தேதி அன்று அந்த காணிக்கை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்தது. உடனே தேவன் பேசுகிறார், நீ டெல்லிக்கு போக வேண்டும் என்று சொன்னார். தேவ அறிவிப்பினாலே தேவன் சொன்னார், நீ போக வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்தேன், இவ்வளவு கோவில்லாம் இருக்கு, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, இவ்வளவு இருக்கு. ஆனால் கதை சொன்னார், நான் அனுப்புகிறேன். நாங்கள் மறுபடியும் வாசிக்கிறது, நான் தேவ அறிவிப்பினாலே போய் என்று சொல்லி பார்க்கும். தேவனுடைய அறிவிப்பினால் தான் இந்த ஆண்டு அந்த ஊழியத்துக்கு போகும்படியே கர்த்தர் கிருபை செய்தார். நான் அதுவரை யோசிக்கவில்லை. அவன் அனுப்பின அந்த ஃபிளைட் சார்ஜ் என்ன பண்ண, அதை அப்படியே என்ன பண்ண இது பண்ணிட்டு நான் போயிட்டேன். அதை எதுக்கும் நான் யூஸ் பண்ண விரும்பல. தேவன் சொன்னா போவதற்கும் வருவதற்கு என்ன பண்ண, அதை புக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க. வந்து அவங்க ஷாக் ஆயிட்டாங்க, நம்ம அது இது அரேஞ்ச் பண்ணி அந்த அங்கே இருக்கிற பாசிட்டிவ் ஷாக் ஆகிட்டாங்க. பாஸ் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியும், நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டார்கள். அங்கே ஒரு திருமணம் இருந்தது. அந்த திருமணத்துக்கு கூட அவ்வளவு பொருட்டா இல்லை, ஊழியம் செய்து முடிக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா 2 வருடங்கள் அந்த ஊழியத்தை தேவன் நடத்தினார், ஜனங்கள் நடத்தினார்கள், அதற்காக பிரயாசப்பட்டார்கள். ஆனால் இந்த 3ஆவது ஆண்டு நடத்த வேண்டும் என்று தேவ சித்தம். அவருக்கு ஒரு கோவை ஒரு பொருட்டு அல்ல, இந்த வியாதி அவருக்கு ஒரு பொருட்டு கிடையாது. நான் அதை புக் பண்ணிட்டேன். அந்த நாட்களுக்காக காத்திருக்கும் போது போவதற்கு 2 நாள் முன்பாக பார்த்தா நியூஸ் வந்து டெல்லியில வந்து அதிகமாச்சு, அதுக்கு இந்த கோவிட் ஆச்சுங்க அதிகரிச்சுட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு என் மனதுக்குள்ளாக அந்த குழப்பங்கள் இருந்தாலும் கூட தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவ அறிவிப்பினாலே போகும்படியாக தேவனை அங்கே கொண்டு போனோம். பயங்கரமான குளிர். அதற்கு மேலா இந்த கோவிலுடைய அட்டாக் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தேவ அறிவிப்பினாலே போனபடியினாலே நான் போன ஊழியம் வீணாகவில்லை. தேவ அறிவிப்பினால் போனபடியினாலே வீணாகவில்லை. அங்கே கர்த்தர் பலமே எடுத்து பயன்படுத்தினார். அங்க ஒரு திருமணம் செய்கிற குடும்பமான தமிழ் ஜனங்கள் அவர்கள் அவங்க அதுல பிஸியா இருந்தாங்க. அதுல அவர்கள் அதுல அதிகமாக அவருடைய திருமணத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டார்கள். நான் போகும்போது அங்க வந்து அவங்க சொன்னாங்க, பாஸ்ட் வீட்டில் நீங்க தங்கிட்டு சொன்னாங்க. அவங்க ஹிந்தி தமிழே தெரியாத குடும்பத்திற்கு. ஆனா அவருடைய பாஸ்டுடைய மனை வந்து தமிழ். அவங்க இருப்பதனால ஃபுல்லா அந்த நாட்கள்ல பார்த்தா ஒரு 4-5 நாட்களாக எல்லாம் அந்த இந்திய மக்கள் வந்து நார்த் இந்தியன்ஸ் கூட தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தை வீணாக்கவில்லை. நாம் இங்கே பேசுகிறோம், ஆனால் நம்முடைய இந்த கூடுகை வீணாய் போய்விடுகிறது. மொழி தெரியாத அந்த இடத்திலே நாம் கடந்து போன அந்த நேரங்கள் வீணாகவில்லை. பல வருஷமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் பேச்சு வீணாக தான் போகிறது. எந்த மாற்றம் நமக்குள் இல்லை, எந்த வளர்ச்சி நமக்குள் இல்லை, ஒரு முதுமை இல்லை. நமக்குள் இருக்கிற வண்ணமாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம், இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம், முன்னேற்றம் இல்லை. தேவ அறிவிப்பினாலே சென்ற போது அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாய் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் வீணாகவில்லை. ரொம்ப மிகுந்த பயனா இருந்தது. ஒரு பாஸ்டர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். அங்கு போயிட்டு நாங்க போனவுடன் அவ்வளவு எனக்கு அங்க அவ்வளவு விருந்துகளை ஆயத்தப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மதியம் வந்து லஞ்ச் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸா ஒரு 10 விதமான ஆதாரங்களை உண்டாக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த பாஸ்டரும் பாஸ்டர் மனைவி பிள்ளை 4 பேரும் பாஸ்டிங் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய வழக்கம் வந்து பாருங்க, டெய்லி வந்து காலையிலையும் மதியம் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டிங் இருப்பாங்க, நைட்ல தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இது வழக்கமா 17 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுட சுட என்ன பண்றாங்க, அந்த வச்சு என்ன பண்றாங்க, பாஸ்டிங்களுடைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சொன்னாங்க, நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், ஊழியம் வீணாகவில்லை. அதற்கு பின்னால் ஞாயிற்றுக்கிழமை அந்த சபையில அந்த கன்வென்ஷன்
வீணாதபடிக்கு கூட்டங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். தேவ அறிவிப்பினால் போனபடியினாலே வீணாகவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதிக்கிற நேரம் இருக்கிறது, வீணாய் போகிறது. ஆண்டவர் பாருங்கள், தேவ அறிவிப்பினாலே இந்த ஆண்டு ஊழியம் வீணாகாதபடி என்ன செய்தார்? அவர் அழைத்து அனுப்பினார். அந்த காரியம் அதற்கான பணத்தை தேவன் செலுத்தார். ஒரு பெரிய காரியம் பாருங்க. நான் ஏதோ செலவுக்கு தான் வந்திருக்கு நினைச்சா கூட கதை பண்ணுங்க, நீ போகும்படியாக உணர்த்தின உடனே நான் காரியங்களை செய்தேன். அந்த நோயை குறித்து நான் ஒரு பொருட்டா எண்ணவில்லை. எல்லாம் அவருக்காக தானே. நான் பாடின வண்ணமாக இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காக தான் அல்லவா? எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாக நான் கணக்கில்லையா? என் ஜீவனின் அதிபதி நீர் ஆண்டவரே. எதை நான் பொருட்டா எண்ணவில்லை. ஊழியம் தான் உயிர். ஊழியக்காரன் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவஜனங்களுக்கும் தேவன் உயிராய் இருக்க வேண்டும். எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் அப்படித்தான் வாழ வேண்டும். நம்முடைய நாட்கள் வீணாய் போய்விடுகிறது. இந்த வருஷம் சொல்லவே வேண்டாம். இந்த கொரோனா நினைச்சீங்க வீணா போயிடுச்சு. எவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு இருந்து வீணாய் போய்விட்டதே. நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டேனே. தேவ அறிவிப்பினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தான் வழி என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் கூட நம்முடைய காலங்கள் வீணாய் போய்விடுகிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், மறுபடியும் அதை வாசிப்போம். தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் காண்பித்தேன். அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் கிடையாது. என்ன கிடையாது? பல்லாயிரக்கணக்கான கூட்டம் அல்ல, எண்ணிக்கையுள்ள கூட்டம் தான். அங்கே யாரால் அறிவிக்கப்பட்டு சென்றேன்? தேவ அறிவிப்பினால் நான் சென்றபடியினாலே எண்ணிக்கை யோசிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லிவிட்டால் சென்று விட்டேன். அங்க இருக்கிற கோவடை குறித்தோ அந்த குளிரை குறித்தோ நான் ஒரு பொருட்டா எண்ணவில்லை. இது யாருடைய அறிவிப்பு? தேவ அறிவிப்பு. பரலோகத்தில் தேவன் கட்டளையிட்டு விட்டார். அவர் பார்த்துக் கொள்வார். நோயை அவர் பார்த்துக் கொள்வார், இயற்கையை அவர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். மொழி அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல, மதம் அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல, ஒரு மாநிலம் அவருக்கு பொருட்டு அல்ல, குடில் அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல, மழை அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல. தேவ அறிவிப்பை பெற்ற ஜனங்கள் தான், தேவனை அறிந்த ஜனங்கள் தான் வீணாய் போய் கொண்டிருக்கிறது நம்முடைய காரியங்கள். ஆனால் இங்கே பவுலுடைய அந்த காரியங்களை பார்க்கும் போது யாருக்கு சொல்லுகிறார்? இங்கே எண்ணிக்கையுள்ள மக்களுக்கு தான் பேசுகிறார். ஒரு பெரிய கூட்டம் வைங்க, நான் வரேன் சொல்ல. இந்த வருஷம் ஆண்டவரே குளிரா இருக்கு ஐயா, கோவிலுக்கு வேண்டாம் ஐயா, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் கேட்கவில்லை. தேவ சமூகத்தில் அவர் அறிவித்தார், நான் சென்று விட்டேன். சென்ற போது வீணாகவில்லை. நான் ஓடின அந்த ஊழியம் செய்யவில்லை, வீணாகவில்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரருடைய காரியங்களை பார்க்கும் போது அவருடைய தாய் தகப்பன் பலவீனமா இருந்தார்கள். போய் பார்த்து அந்த பாஸ்டருடைய தாயும் தகப்பனும் பலவீனமா இருந்தார்கள். அவங்க கடந்து போது ஜெபித்த போது கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அற்புதங்களை தேவன் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நேரங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. வீட்டு காரியங்களும் அந்த காரியங்களும் இந்த காரியங்களும் குடும்ப காரியங்களை பேசிக்கொண்டு வீணாய் செல்கிறது. தேவ அறிவிப்பு தெரியவில்லை நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் இங்கே பவுல் வாழ்க்கையில் சொல்லப்படுகிறது, அவர் என்ன செய்யவில்லை? நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளுக்கு நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவனுக்கு விவரித்து காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? ஒரு சின்ன படத்தான இல்ல, ஆண்டவர் பேசுவதை உங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறேன். ஆனால் பவுல் சொல்கிறார், ஓடுகிறதும் வீணா போகல. ஆனால் நான் செய்கிற காரியம் ஊழியங்கள் இங்குதான் ஒரு சில நேரங்கள் வீணாய் போய்விடுகிறது. பலன் இல்லை. ஓடுகிறதுக்குரிய பலன் இல்லையே. ஆண்டவரை குறித்து பேசியும் பலன் இல்லாமல் இருக்கிறதே. யோசித்து பாருங்கள். பலன் அடைய வேண்டும். நம்முடைய ஓட்டம், நம்முடைய காரியங்கள் பிறருடைய வாழ்க்கையில பலனை கொடுக்க வேண்டும். போன வாரம் பரவாயில்ல, நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க. ஒருவேளை வெளியே இருந்தா நடப்பீங்க. அப்படிதான் இருக்கு. வாசிக்கு முன்னாடி சீக்கிரமா தேவன் இருக்கிறார். நீங்க தேவனை பார்க்க வருகிறோம். கடந்து போன கர்த்தர் கிருபையாய் காத்தார். எவ்வளவு தயவாய் காத்தார் தெரியுமா? அந்த குளிர் சாதாரணமான குளிர் ஐஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஒரு வீட்டுக்குள்ள 2 பெட்ஷீட் போட்டா பாருங்க, 3 என்னதுங்க, உள்ள ஒரு சொட்டர் மேல ஒரு சொட்டர் போட்டு தான் வெளியில போகணும். இதுல வந்து இந்த நோயினுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த மாசு அந்த ஒரு அந்த பொல்யூஷன் வேற ஜாஸ்தி இருக்கிறது, பனியுடைய காரியங்கள், இப்படியெல்லாம் பிரச்சனை தான். கர்த்தர் கூட இருந்ததை நான் பார்க்க முடிந்தது. தெய்வம் இருந்தது என்ன எனக்குள்ள நன்றாய் பார்த்து அங்கேயும் நான் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. எனக்கு ஒரு பாசுடைய வீடு மாதிரி இவ்வளவுதான், அவருடைய எளிமையான ஒரு வீடு, ஒரே ரூம் தான். அங்க அவருடைய மனைவி பிள்ளைகள் என்பதை என்னுடைய பெரிய ஒரு கட்டளை படம் கொடுத்துட்டு அவ்வளவு என்னை கனப்படுத்தினார்கள். என் நேரம் வீணாய் போகவில்லை. தேவ அறிவிப்பினால் தேவனை அறிவிக்க முடியாத வந்திருக்கிறோம், தேவனை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய காலங்கள் வீணாய் போய்விடக் கூடாது. எடுத்து நாம் வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. ஜீசஸ் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அறிவிக்க வேண்டும். நம்ம செய்ய வேண்டும், தேவனால் அறிவிக்கப்பட்டபடியினாலே அதை நாம செய்ய வேண்டும், அறிவிக்கணும். நம்ம சொல்றோமா சொல்றது போல இந்த வருஷம் சொல்லுங்க, கோவிட பத்தியே சொல்லிட்டு போயிட்டு மாஸ்க் போடுங்க, கையை கழுவுங்க, இதுலயே காலம் ஓடிடுச்சு வருஷம் ஃபுல்லா இல்லைங்களா? இப்படியே ஓடிவிட்டது, விரக்தியா இந்த காலம் ஓடிவிட்டது இந்த ஆண்டு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறித்து அறிவிக்கும் போது நம்முடைய அழகை பார்க்கிறார். எதை பார்க்கிறாங்க? என்ன சொல்றாங்க? பாதங்கள். நம்ம முகத்தை தான் பார்ப்போம், தேவன் என்ன சொல்றாங்க? பாதத்தை பார்க்கிற அளவுக்கு ஒரு இலகிய தன்மை உள்ளவர், அன்பின் தன்மை உள்ளவர். நம்முடைய அழகை பார்க்கிறவர் அல்ல, நம்ம அந்தஸ்தை பார்க்கிறவர் அல்ல. நாம் அறிவிக்கிறோமா? நம்முடைய ஓட்டம் வீணாகாமல் இருக்கிறதா? நாம் ஓடினதும் வீணாகாதபடி இருக்கிறதா சொல்லி நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மனுஷன் பார்ப்பது போல அந்தஸ்தையோ அழகையோ மேன்மையை பார்க்கிறவர் அல்ல. அவர் எதை பார்க்கிறார்? பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவருடைய பாதங்கள் அறிவிக்கிறவன். எதை அறிவிக்கிறவன்? சுவிசேஷத்தின் நற்செய்தியை அறிவிக்கிறவன். இந்த உலகத்தின் நல்ல செய்தி எங்குதான் இருக்கிறது? வேதத்தில் தான் இருக்கிறது. உலக முழுமையை துயர செய்திகள் தான். உலக முழுமையை நோயின் செய்திதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கொலைமையின் செய்திதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கொலைகள் செய்திதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இயற்கையின் சீற்ற செய்திகள் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நற்செய்தியை. மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் காண்கிறவராய் இருக்கிறார், அவர் உணர்ந்தவராய் இருக்கிறார், அவர் தூங்காதவராய் இருக்கிறார், அவர் இணைப்படைந்தவராய் இருக்கிறார், அவர் சோர்ந்து போகாதவராய் இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகாதவரும் கைவிடாதவருமாய் இருக்கிறார். இதை விட என்ன நற்செய்தி வேண்டும் சொல்லுங்கள்? கடலை குறித்து சொல்லும் போது செய்கிறது, காற்றின் சீற்றம் அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. செய்திகள் கொலை அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. நற்செய்தி இதுதான் இருக்கிறது. அந்த நற்செய்தியை செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். என் ஓட்டம் வீணாய் போய்விடக் கூடாது, என்னுடைய காலம் வீணாய் போய்விடக் கூடாது. கணக்கு கேட்பார் தேவன். தேவனை தேடி நாட்களுக்குரிய கணக்கு கேட்பார். வீணாய் போய்விடக் கூடாது, அறிவிக்கிறவனாய் மாற வேண்டும். தேவன் அறிவிக்கிறவனுடைய முகத்தை பார்க்கவில்லை, அறிவிக்கிறவனுடைய பாதத்தை பார்த்து பூரிக்கிறார்கள். பாதத்தை பார்த்து பூரிக்கிறார் தேவன். தேவ ஜனமே, உன்னை குறித்து தேவன் பூரிக்க வேண்டும். ஒரு மனுஷனை தேவன் பூரித்து விட்டால் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதம் தான். ஒரு மனுஷனை கர்த்தர் பூரிக்க ஆரம்பித்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை மேன்மைதான், பாதுகாப்பு தான். கடந்த வேலைக்கிழமை அன்று நான் அங்கிருந்து கிளம்புறேன். ஃப்ளைட்ல ஏறியாச்சு. ஃப்ளைட் வந்துகிட்டு இருக்குது. ஒரு 1 ஹவர்ல சென்னை வரப்போ திருப்பதி மறுபடியும் அதுக்கு சைக்ளோன் என்னாச்சுங்க, இங்க இதுவாயிடுச்சு, ஏர்போர்ட்ல ஆயிடுச்சுங்க, மூடிட்டாங்க. ரிட்டர்ன் போகுது. எங்க போகுதுங்க? மறுபடியும் டெல்லி போகுது. அங்க பயங்கரமான குரல. சரி போயிடலாம் வந்துடலாம், கரெக்டா விட பண்ணோம். ஏறியாச்சு. சரி போயிட்டு கிட்ட போயிட்டு பண்ணுவா, ஹிந்தியில சொல்லலாம், அப்புறம் இங்கிலீஷ் சொல்லலாம், கேட்கணும். திரும்ப அதுக்கு டெல்லி திரும்பிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் 6:30 மணிக்கு நம்ம நினைச்சு நான் டெல்லி வந்துடுச்சு. இங்க பயங்கரமான சீற்றங்கள் செய்தி வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்றது யோசிச்சு பாருங்க. இன்னும் 3 நாள் ஆகும் ஃபிளைட் மறுபடியும் போகிறதுக்கு.
நீங்க என்ன பண்ணாம பண்ணுங்க, இல்லாட்டி பெங்களூர் எல்லாம் போயிடுங்க, பெங்களூர் போற ஃபிளைட் இருக்குது போயிடுங்க. நான் அப்படி சரி பெங்களூர் பண்ண பெங்களூர் போக என்ன பண்ண அங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் நேற்று முந்திரம் தான் நைட்டு வந்ததான். இங்கேயும் கடுக்குளிர், அங்க போன பிற்பாடு அங்க மழையும் குளிரும் சேர்ந்து இருக்குது. யோசிப்பாங்க. என்னுடைய ஓட்டம் வீணாய் போகவில்லை. போன இடமெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சரீரத்தில் பலவீனம் இருக்கத்தான் செய்தது. அந்த குளிருடைய தாக்கம் என்னை தாக்கத்தான் செய்தது. ஆனால் எனக்குள் இருக்கிற தெய்வத்தை மறைக்க முடியவில்லை. கர்த்தருடைய மகிமை உதித்ததை பார்த்து அவங்க சொல்றாங்க, எப்படி ஒரு போகலாம் யோசிக்கிற, எங்க போகுது? இரவு வந்து அந்த 9:30 மணிக்கு அந்த ஃபிளைட் ஏறி 12 தான் அந்த பெங்களூர் போய் இறங்க போற டைமிங்ல இருக்கு. எங்க போக முடியும்? யோசிச்சுட்டு இருக்கு. யாருக்கு பேசலாம் யோசிக்கும் போது ஒரு குடும்பத்துக்கு நான் தொலைபேசி மூலமாக அந்த தம்பி அங்க ஒரு ட்ரெயின் இப்படி வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கு. அவங்க எடுக்காம இருக்கும்போது சடனா நான் போட்டுட்டு மறுபடியும் அப்படி போன் வச்சிருக்கேன். ஒரு சகோதரி வந்து பெங்களூர்ல பேசுறாங்க, விக்டோரியா அவங்க பேசுறாங்க. அவங்க வந்து பார்த்தா வேற எதுக்கும் பேச வராங்க. அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட் யாரோ ஒரு 2 days முன்னாடி படிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி இப்ப சொல்லலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம்னு பேசுறாங்க. அவங்களுடைய வீடு எங்க இருக்குன்னா ஏர்போர்ட்ல ஒரு 20 minutesல போயிடலாம். எல்லா நாளும் சொல்லப்படுது ஒரு இடத்துல இருக்கு. அவங்க பேசுறாங்க. அவங்க கூட அவங்க சொல்ல நினைச்சேன், வேண்டாம் யாரையும் ட்ரபிள் பண்ணக்கூடாது, எப்படியாவது நம்மளாம் தெய்வ சித்தம் போட்டோம் அப்படின்னு நினைச்சேன். உடனே அவங்க என்ன பண்ண, அவங்க சொன்ன உடனே நீங்க வந்துருங்க பாஸ்டர், அவங்களுடைய அட்ரஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இரவு அப்ப 2 மணிக்கு அவங்க வீட்டுல போயிட்டு அங்க இருந்துட்டு நல்ல ஒரு வீடு எனக்கு தங்குவதற்கான தேவ அறிவிப்பினால் போகும்போது ஓடுகிறதும் எதற்காக போனால் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் போன. வேற எதுக்கும் நான் போகல. அதுக்கு வேற எதுக்கும் நானே அங்க ஒரு திருமணம் இருந்தது. அவங்க கிட்ட சொன்னேன், திருமணத்துக்கு நான் இருக்க மாட்டேன், வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா எதற்காக வந்தேன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. 2 வருஷம் நாம் செய்தோம், இந்த வருஷம் அவர் செய்கிறார். நாம் 2 வருஷம் நாம் செய்தோம், இந்த வருஷம் கோவில் நம்மை தடுத்து விட்டது. ஆனால் அவருக்கு கோவில் ஒரு பெரிய காரியம் இல்லை. அவர் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு பெரிய கூட்டம் அல்ல, என்னைக்கு உள்ள கூட்டம் தான். அவர் சித்தம் செய்ய வேண்டும். வீணாகாதபடிக்கு அங்க பெங்களூர்ல இருந்து அந்த வீட்டிலே ஒரு ஊழியம் செய்ய முடியாது. அதற்கு பின்னால் ஒரு குடும்பத்தில் கடந்து வந்தேன். வீட்டில் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது. அதில் வந்து குடும்பத்தில் பலவிதமான அங்கே பார்க்கிற கருத்து வேறுபாடுகள், மனக்கசவுகள் இவையெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறார்கள். அவளுக்கு வேத்து மூலமாக விவரித்து காண்பித்த போது அவர்கள் எல்லாவற்றிலும் பெரிய மாற்றங்களை கற்றுக் கொடுத்தார். ஓடினது வீணா போகவில்லை. ஓடுகிறது வீணா போகல. நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு நாள் வீணாய் போய்விட நம்மை கர்த்தர் ரசிக்கிறவராக இருக்கிறாரே, நம்மை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரே. நீங்கள் தேவனுக்காய் எதையெல்லாம் செய்கிறோமோ அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காய் செய்வதை உலகம் பார்க்கலாம், ஆனால் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். ஆண்டவருக்காக நீங்கள் எது செய்தாலும் அவர் திருப்தி அடைகிறவராக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்காக செய்கிற எதிலும் அதிர்த்து தான் கொடுப்பார்கள். யார் நன்றியோடு கூட இருக்க முடியாது. ஆனால் தேவனோ அவர் நாமத்தில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட கணக்கில் வைக்கிறார். ஆண்டவருக்காக எதை செய்கிறோமோ அதை கணக்கில் வைக்கிறார் தேவன். இந்த ஆண்டு முடியும் போகின்ற காலத்தில் எப்படி யோசிக்கும் போது அந்த ஊழியத்தை செய்யும்படியாக தேவ அறிவிப்பினாலே அதுக்குரிய பண தேவையெல்லாம் தேவன் சந்தித்தார். அங்கே போய் ஊழியம் செய்த போது அவ்வளவு கிருபையாக தேவன் நடத்தினார். அங்கிருந்து நான் கடந்து வரும்போது கூட தடை வந்தாலும் கூட இன்னொரு ஊழியம் செய்யும்படியாக இன்னொரு மாநிலத்துக்கு தேவன் கொண்டு போய் கிருபையை கற்றுக் கொண்டு வந்தார். பலவீனம் இருக்கத்தான் செய்தது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கினவனாக பேசிக் கொண்டிருக்கிறேன். பலவீனம் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் பலனை விலகிக் கொள்கிறேன். நான் பேச முடிகிறது. 6 நாட்கள் 7 நாட்களாக பயங்கரமான குளிருக்குள்ளே இருந்து விட்டு வந்தேன். என்னால் முடியல எழுந்திருக்கு. ஆனால் கர்த்தர் பலப்படுத்தினார். பலவீனம் இருக்கிறது, உன் பலவீனத்திலே என் பலன் விளங்கினபடி நான் தான் பேசுகிறேன். நீங்க அப்படியே தோய்ந்து வந்தீங்க. எனக்கு இருக்கிற பலவீனத்துக்கு நான் வந்திருக்க கூடாது, தெரியுங்களா? அவ்வளவு சரீரத்துக்குள்ளாக பலவீனம் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தா பூந்தமலையில கூப்பிட்டாங்க. என்ன பண்ணாங்க? இதை முடிச்சு பூந்தமலைக்கு நான் போவோம். ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறதா? சொல்லுங்க. அறிவிக்கிறீங்களா? சுவிசேஷத்தை ஆண்டவரை குறித்து சொல்கிறோமா? சொல்லுங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம்லாம்? சொல்லுங்க.
வீணாய் அல்லவா போய்விட்டது. ஆண்டவருக்கு எல்லாம் ஒரு பொருட்டு கிடையாதுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டது. எல்லாம் பார்த்தா சீற்றத்தில் அப்படி ஓடி இருந்து நான் மேலதான் வந்து 5 மணி நேரமா மேலதான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு யோசித்து பார்த்தேன். தேவன் கிருபையை நடத்தி கொண்டு வருகிறார். ஒருவேளை அங்க இருந்து வந்திருந்தார் மணிக்கு இங்க வந்து நான் இங்க வருது 2 அந்த 7 மணிக்கெல்லாம் வெளியே வர முடியாது. அங்கதான் இருந்திருக்கணும். ஆனாலும் இன்னொரு ஊழியம் செய்ய முடியாது கத்திறந்து கொண்டு போயிட்டாங்க. நினைக்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க பாஸ்டர் காத்து இங்காச்சு ஸ்ட்ரைட்டா இருக்கு, புயல் கலைவு கொண்டு வந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நேரங்கள் வீணாய் போகிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. ஜீசஸ் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமை. நல்லத சொல்வது கூட கடமை. மேன்மை பாராட்ட கடமை. இது ஆண்டவருக்கு சொல்வது நம்முடைய கடமை. என்ன அர்த்தங்க? சொல்லிதான் பிள்ளையை பற்றி வளர்ப்பது நம்முடைய கடமை. கடமை இது. மேன்மை பாராட்ட ஒன்று கடமை. தேவ ஜனங்கள் தேவனை சொல்வது கடமை. பலவீனமாக இருக்கும் போது அவர்களுக்கு பலப்படுத்த சொல்வது கடமை. பிரச்சனையா இருக்கும் போது பிரச்சனை தீர்ப்பது கடமை. காரணம் என்ன? உங்களிடத்தில் தான் நம்மிடத்தில் தான் நல்ல செய்தி இருக்கிறது. வேற என்ன கிடையாது. கடமை. நான் பேங்க் போயிருக்கும் அந்த குடும்பத்தை சந்திக்கிறேன். நல்ல குடும்பம் அது. தேவ வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள். அவ்வளவு ஆவியிலே அதிகமாய் வளர்ந்தவங்க கிடையாது. ஒரு 5-6 வருஷங்கள் தான் அதில் வளர்ச்சி அடைஞ்சவங்க. பல பெண்டிகாஸ் அனுபவம் கிடையாது. அவ்வளவு கீழ்ப்படிவார். அவருடைய மகனுக்கு ஏப்ரல்ல வந்து திருமணம் செய்யும்படியாக ஆயத்தப்படுத்திட்டாங்க. 10 நாட்கள் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள் பிரச்சனை வந்த உடனே அவங்களுடைய போதகரிடத்தில் வேண்டிய ஆலோசனை இருக்கிறாங்க. அவங்க சொன்ன இல்லை, இந்த பெண் இப்பவே இப்படி இருக்கிற வேண்டாம் சொல்லு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. அதோடு மாத்திரமல்ல, அந்த மகன் வந்து அந்த மகளை வந்து 2 வருஷமா விரிவு இருந்தான். வேண்டாம் என்று சொன்ன திருமணத்தை நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சென்னையில வந்து ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பம் அவளுக்கு கிடைக்கப்பட்டு வருகிற சமத்து வந்து அவங்களுடைய எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. வராங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ குடும்பத்துக்குள்ளாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. சொந்த சூழலை கூப்பிட முடியாத சூழலுக்குள்ளாக இருக்கிறாங்க. இதுல வந்து பயங்கரமான குழப்பங்கள். வசன மூலமா பேசுற போது அந்த குடும்பம் முழுமை கீழ்ப்படிந்து விட்டது. பிரச்சனைலாம் பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் கேட்கிறாங்க. அவளுக்கு எவ்வளவு அந்த செய்தி நற்செய்தியா இருந்தது. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றும்படியா இல்லாம தேவன் கொண்டு போனார். இது போயிருக்க முடியாது. அவள் வர வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது, போயிருக்க முடியாது. அவங்க குழம்பிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்வது? அவருடைய குடும்பத்தில் அவரை கூப்பிடுகிற நபர் வந்து தவறுதான் செய்திருக்கிறார். ஆனால் கூப்பிட்டு ஆக வேண்டும். வேறு சொல்லுகிறதுக்கு கூப்பிட்டு ஆக வேண்டும். நமக்குள் பயனாக்கியும் கோபலா இருக்கவே கூடாது. கலாத்தில வாசிக்கும் போது எடுத்து நான் வாசிப்போம். ஆறாம் அதிகாரம் 21 வாசி. ஐந்தாம் அதிகாரம் படியுமா? கரெக்டா படிப்பா. விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க போதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியானவைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று. விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள். பார்த்தீங்களா? வைராக்கியம் கூட இருக்கு. வைராக்கியம் அதுக்கு நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். எதுக்கு செத்தால பண்ண மாட்டேன். நம்ம நினைக்கிறோம் விபச்சாரம், கொலை, இதுதான் பெரிய பாவம் நினைக்கிறோம். அதுக்கு சண்டைகள் கூட நடங்களா? இதை பத்தி அவங்க வீட்டு எடுத்த பிற்பாடு பார்த்தா அவங்களுக்கு ஸ்மூத்தா மாறிட்டாங்க. அவங்களுக்கு நியாயமாக கூப்பிடக்கூடாது நம்ம தான். ஆனா வேதம் சொல்கிறது வைராக்கியம் கூட நம்ம கூடாதுங்க. சண்டைகள். இந்த செய்தியை சொன்ன உடனே அந்த குடும்பத்துக்குள்ளாக ஒரு மாற்றத்தை தேவன் கொடுத்தார். பாருங்கள், ஓடினது வீணாக. இந்த வருஷம் போக முடியாம போயிடுச்சு. அந்த இடத்துக்கு
அடுத்த மாசம் வர போறாங்க, அந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது. அதுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம் இருக்கிறபடினாலே வசன மூலமாய் சொன்ன உடனே எப்படி அவர்கள் அன்றைக்கு சொன்ன உடனே தன்னுடைய மகனுடைய திருமணத்தை நிறுத்தினார்களோ அது போல இந்த நிகழ்ச்சியை என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் சமாதானத்துக்கு ஏற்ற வழியிலே வந்து விட்டார்கள். ஓடினது வீணாக, தேவ அறிவிப்பினால் ஓடினபடினாலே வீணாகவில்லை. இயற்கை சீற்றம் என்னை பாதிக்கவில்லை, நோயுடைய தாக்கம் என்னை பாதிக்கவில்லை. இந்த கோல்ட் எஃபெக்ட் இருக்கு, அது எப்பவுமே வழக்கமா இருக்கு. அதுங்க இங்க இருந்தா கூட இருக்கு. எனக்கு இந்த குளிர்காலம் ஒரு கோல்டு வந்தா சரி, மற்ற எதுவுமே தேவ அறிவிப்பினால், தேவனை அறிந்தவர்கள் தேவ அறிவிப்பை பெற்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் வீணா இருக்கிறது. வீணாகாதபடிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக என்மேல் இந்த கடமையா இருக்கிறது. படிங்க 1 கொரிந்தியர், சீக்கிரம் படிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமை. உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது கடமை, அது போல தேவனை குறித்து சொல்வது கடமை. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சொல்வது நம்முடைய கடமை, நம்முடைய வேலை. சொல்லியே தீரணும், சொல்லியே தீரணும். ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், உறவுகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். வைராக்கியம், கோபம், சண்டைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுங்க? நம்மை தேவனை விட்டு நம் உறவுகளை தடுத்து விடுகிறது. நாம் தான் அறிவிக்க வேண்டும். கடைசியோட வாசிப்போம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். அதுக்கு எதை அறிவிக்கணும்? இப்படிப்பட்ட காலத்தில் எதை குறித்து சொல்ல வேண்டும்? தேவனை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு காலத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க? தேவனை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு காலம் வந்தாச்சு, ஒரு நேரம் வந்தாச்சு. ஆண்டவரை அறிவிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. ஏப்ரல் மாதம் ஒரு பிரசங்கத்தை நான் அப்ப சபை கிடையாது பிரசங்கித்தேன். யார் நமது காரியமாய் போவார்கள் என்று சொல்லி ஒரு பிரசங்கத்தை நான் பிரசங்கித்தேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அப்போ அதிகமான பாதிப்புல டாக்டர் ரொம்ப அதிகமான பாதிப்பு நம்முடைய தேசம் இருந்தது, நம்முடைய சென்னை இருந்தது. அப்போது தேவனுடைய அந்த வார்த்தை பிரகாரமாக பேச ஆரம்பிக்கும் போது நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அதை ஊழியக்காரர்கள் போய் செய்யலாம், ஜெபிக்கலாமே, அறிவிக்கலாமே, தேவனுடைய அற்புதத்தை அறிவிக்கலாமே என்று சொல்லி ஒரு பிரசங்கத்தை நான் முடித்தேன். அதை குறித்து ஒரு குடும்பத்தில் பேசும்போது இன்றைக்கு தேவன் ஒருவர் தான் அந்த நோயை சுகமாக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் தேவன் நோயை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் சுகமாக்க முடியும். யார் மூலமே சுகமாக்குவார்? நம் மூலமாக தான். ஊழியக்கார மாத்திரம் கிடையாது, உங்க மூலமாக தான். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க ஜெபித்தா சுகமா? நீங்க ஜெபித்தா சுகமா? யாருமே சொல்லல, யாருமே போகல, எல்லா தூரத்திலே ஜெபிச்சாங்க. என்ன பண்ணாங்க? கடந்த வாரம் சகோதரி ஒரு பெரிய ஊழியக்காரர் நடந்திருக்கிறாங்க, ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, க்ளோஸ் போட்டு என்ன பண்ணாங்க? கையில க்ளோஸ் போட்டு மாஸ்க் பண்ண பண்ணாங்க, தூரம் என்ன பண்ணாங்க? டச் பண்ணாங்க. என்ன பண்ணாதீங்க? தேவன் கையில் இருக்கிறார், தேவன் கரத்தில் இருக்கிறார். சுவிசேஷம் நல்ல செய்தி நம்மிடத்தில் இருக்கிறது. சுகம் யாரிடத்தில் இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிறது. வைத்தியம் நம்மிடத்தில் இருக்கிறார். அப்போது நான் பிரசங்கித்தேன். பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், கேட்கலாமே அரசாங்கத்தில் ஜெபிக்கும்படியாக அந்த பாதுகாப்பான உடைகளை அணிந்து கொண்டு போகலாம் அல்லவா? அதை பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஃப்ளைட்ல போறேன், என்ன பண்ண எல்லாரும் நிறைய ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணுங்க, அந்த ட்ரெஸ்ஸை வேற கொடுத்துறாங்க, நிறைய போட்டு தான் வராங்க. அதுக்கு மாஸ்க் அது மேலே கவர் பண்ணி என்ன பண்ணாங்க, ஜெபிக்க முடியும் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல செய்தி நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? அவன் தழுவுதலால் சுகம் யாருக்கு? இந்த பலவீனமெல்லாம் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் தேவ ஜனம் என்பதை அறிந்திருக்கும் போது கூட நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு நமக்கு அவசியம் தான், அரசாங்க சட்டம் எல்லாம் நமக்கு அவசியம் தான். ஆனால் பயம் நம்மை ஆளக்கூடாது. நாம் தான் நற்செய்தி சொல்கிற நபராய் இருக்கிறோம். நம்முடைய ஓட்டமும் நம்முடைய கிரியைகளும் வீணானது அல்ல. தேவனிடத்தில் வைத்திருக்கிற உறவு வீணானது அல்ல. இந்த வேத வசனம் வீணானது அல்ல, ஜீவன் இருக்கிறது. படிக்கிற மறுபடியுமாக நற்செய்தி அறிவிக்கும். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம்
நம்மேல் சுமரும். குற்றம் நம்மேல் சுமரும். நல்லது. நீங்கள் தேவனை வெளிப்படுத்தாவிட்டால் குற்றம் யார் மேல் சுமரும்? நம்மேல் இல்லை, என் மேல் சுமரும். யார் மேல் சுமரும்? நல்லது யார்கிட்ட இருக்குங்க? சுகம் யார்கிட்ட இருக்கு? உங்களுக்கும் சுகம், உங்கள் மூலமா பிறருக்கும் சுகம். உங்கள் மூலமா பிறருக்கு சுகங்க. நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். மறைந்திருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். நாம் தேவனுடைய பிள்ளை. தேவனை தனித்திருக்கிறேன். நான் ஸ்தானாதிபதி. நான் ஒரு போஸ்தலன். எப்படியெல்லாம் தேவன் நம்மை பேசுகிறார் நம்மை பார்த்து. வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் பயந்தவனை சொல்கிறதா? அல்ல, நீங்கள் ஸ்தானாதிபதி. நீங்கள் ஒரு போஸ்தலன். நீங்கள் மறைந்திருக்கிற ஒரு பட்டணம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். நீங்கள் தேவனுடைய ஆலயம். கர்த்தர் எப்பேற்பட்ட தேவனாய் இருக்கிறார். எப்படியெல்லாம் நம்ம கர்த்தர் பார்த்து பேசுகிறார், எப்படி புகழ்ந்து பேசுகிறார். இன்றைக்கு அதை ஊழியர் கூட அறியாமல் இருக்கிறார்கள் அல்லவா? தேவஜனங்களும் அறியாமல் இருக்கிறோம் அல்லவா? அறிவிக்க வேண்டிய காலம் இது. இந்த கடைசி நாட்களிலே இந்த நோயினுடைய தாக்கத்தை தேவனுடைய ஜனமாகி நம் மூலமாக தான் அழிக்கும்படியாக தேவன் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. கோவிட் காமனா மாறிடுச்சு. ஒரு கூட்ட ஜனங்களை போய் ஜெபித்து சுகமாக்க முடியவில்லையே. யோசித்து பாருங்க. ஊழியக்காரர்கள் அழைத்து ஜெபிக்க முடிந்ததா? அப்படிப்பட்ட பலவீனமான மக்களை பார்த்து ஜெபிக்க முடிந்ததா? முடியல. தேவ மகிமையை காண்பிக்க முடியாம போயிடுச்சு. தேவ மகிமையை காண்பிக்க. நாங்கள் நேற்று முதல் ஒரு வீட்டில் இருக்கும் போது அவர்கள் நன்றாக தேவனுக்குள் வளர்ந்தவர். நாம் அவங்கிட்ட பேசும்போது ஆமா நீங்க சொல்வது நியாயம் தான் அல்லவா? ஜெபித்தோம். ஆனால் அருகில் சென்று போய் ஜெபிக்கவில்லையே. இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். யூதர்கள் குஷ்டரோகியை தொடக்கூடாது. பாளையத்துக்கு புறமாகத்தான் இருக்க வேண்டும் குஷ்டரோகிகள். அருகில் வந்தால் தீட்டு என்று ஒதுங்கி இருக்க வேண்டும். அதுதான் யூத சட்டம். இயேசு தொட்டு சுகமாக்கினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி செல்ல முடியாதபடிக்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். சொல்ல வேண்டிய நேரம் சொல்ல முடியாமல் இருக்கிறோம். சுகத்தை கொடுக்க வேண்டிய நேரம் சுகத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். ஜெபிக்கிறோம், தொட்டு ஜெபிக்கிறோமா? வீணாய் போய்விட்டது. மகிமை வீணாய் போய்விட்டது. தேவனுடைய அந்த சுகமளிக்கிற வல்லமை வீணாய் போய்விட்டது. எவ்வளவு சுகமளிக்கிற கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நோய்க்காக கடந்து போய் ஜெபித்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கும்போது இல்லை. நோயின் தாக்கமானது தேவனால் முறிக்கப்படும் என்று யாரும் சொல்ல முடியவில்லை. எல்லாரும் சொல்லுகிற போதுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தனியாக இயேசுதான் இந்த காரியத்தை சுகமாக்கினார் சொல்ல முடியவில்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போது இவர்கள் யாருன்னு சொன்னால் அதுக்கு முன் வசனம் வாசிப்போம். அந்த குஷ்டரோகிகள் யார்? இவர்கள் குஷ்டரோகிகள். இவர்கள் பாளையத்துக்கு புறம்பாக இருந்தவர்கள். இவர்கள் நெருங்கி போக முடியாதவர்கள். இவர்கள் ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் இந்த நற்செய்தியை சொல்லாவிட்டால் அறிவிக்காவிட்டால் என் மேலதான் குற்றம். துடிக்கிறது. அந்த குஷ்டரோகிகள் இருதயம் துடிக்கிறது. அறிவிக்க வேண்டும். நம்முடைய இதயம் துடிக்கிறதா? இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவனுக்கு சத்தியம் சொல்லபடி துடிக்கிறதா யோசித்து பாருங்கள். நாமே பயந்து கொண்டிருக்கிறோம். அவங்க இதயம் துடிக்கிறது. இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இதை அறிவிக்காவிட்டால் குற்றம். மறுபடியும் வாசிங்க பேசுது. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். பாருங்க, இந்த காலத்தில் தேவ மகிமை வெளிப்படுத்தாமல் இருப்பவர்கள் சொன்னா போகட்டங்க. அடுத்த வருஷம் எப்போது? இன்றைக்கு பலவீனத்தோடு இருக்கிற இந்த காலத்தில் அறிவிக்காவிட்டால், பயத்தோடு இருக்கிற இந்த காலத்தில் அறிவிக்காவிட்டால் யோசித்து பாருங்க. அவங்க சொல்கிறார்கள், ராம் முழுவதும் நம்ம இங்கே பார்க்கிறோம். அதை படிக்கமா ப்ளீஸ். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இதுதான் காலம். நற்செய்தி அறிவிக்க வேண்டிய ஒரு காலம். இதுக்கு மேல காலம் கிடையாது. இதுதான் காலம். நோயின் தாக்கும்
இயற்கையின் சீற்றம், பிரச்சனைகள், பல ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகளுடைய காலத்தில் இருக்கிறபடினாலே இதுதான் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய ஒரு காலம். இது சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று நாம் ரோமலே வாசம் அல்லவா அப்பொழுது இல்லை. இங்க என்ன சொல்றது? சொல்ல அறிவிக்காவிட்டால் கேவலதான் குற்றம். என்கிட்ட நல்ல ஒரு பொருள் இருக்கிறது, நண்பர் தான் இயேசு இருக்கிறாரே, சமாதானத்தின் பிரபு இருக்கிறாரே, ரட்சிப்பின் அதிபதி இருக்கிறாரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அல்லவா என்னோடு இருக்கிறார். அறிவிக்கிறோமா? அறிவித்தோமா? வீணாய் போய்விட்டது. பவுல் சொல்கிறார், நான் ஓடினது வீணாகாதபடிக்கு என்று சொல்லி நம்முடைய வருஷம் எப்படி விட்டது? வீணா. நானும் வீணாதான் போயிருப்பேன். ஆண்டவருக்கு உணர்த்தி போ என்று அனுப்பினார். வீணாதான் போயிருக்கும். வீணாக ஓடினா இருந்தது, தொலைபேசி மூலமாக ஓடி இருக்கு. நம்ம நேரடியாக பண்றதுக்கு கொண்டு போய் அந்த ஊர் முழுமையா அந்த காற்று மாசு, அந்த நோயுடைய தாக்கம், குடி இத்தனை மத்தியிலும் கூட கர்த்தர் கொண்டு போய் கிருபையை கொண்டு வந்தார். வீணாகவில்லை, வீணாகவில்லை. இந்த ஆண்டை முடிக்கும் போது எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். காரணம் என்ன? கர்த்தருடைய மகிமை உதித்ததை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உதித்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் இன்றைக்கு நம்முடைய வருஷம் வீணாகவே போக போகுது. இன்னும் ஒரே ஒரு மாசம் நமக்கு. அடுத்த வாரம் என்னங்க? டிசம்பர் முடியும். வீணா போயிடுச்சு. ஆராதனை வீணா போயிடுச்சு. அவருடைய கிருபைகளும் சொல்ல வேண்டிய காலம் இது. சொல்ல வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். நாமே பயந்து, நாமே கலங்கி, என்ன சொல்ல, வேதத்துடைய விளக்கம் தெரியாம நம்ம வாழ்ந்துட்டோம். என்ன பண்ணுங்க? இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். என்ன பண்ணுங்க? இதை பார்க்காம இந்த உலகத்துடைய பிரச்சனையை பார்த்து கொண்டு போனபடினால நமக்கு விவரம் தெரியல. இந்த ஆராய்ந்து பார்த்திருந்தால், தியானித்து பார்த்திருந்தால், தேவனை சிரித்து பார்த்திருந்தால், இந்த காலம் தான் நான் சொல்ல வேண்டிய ஒரு காலம். இது தெய்வத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு நேரம். இது வீணாய் போய்விட்டது. இனி வரும் காலமும் எப்படி இருக்கத்தான் போகிறது? வேதனைக்குரிய காலம் தான் இருக்க போகிறது. வேதனையுடன்தான் போக போகிறோம். ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்காக எழும்பும் போது உங்களுக்கு வேதனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ தேவன் பார்த்துக் கொள்வார். அந்த பாஸ் வீட்டுல போயிட்டு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 4 சாக்ஸ், ஒயிட் சாக்ஸ் என்ன பண்றது எனக்கு தெரியாது. தெரியாதுங்க. ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார். என் தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். அவருக்காக ஓடும்போது, அவருக்காக நீங்கள் வாழும்போது உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார். இதான் ரகசியம். இதான் ரகசியம். எதுவும் உங்களை அணுக முடியும். உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை அணுகவே முடியாது. எந்த நோயோ, எந்த விதமான இயற்கையின் சீற்றமோ, எந்த பிரச்சனையோ உங்களை அணுக முடியும். தேவன் பார்த்துக் கொள்வார். கடைசியாக அதை முடிச்சு விடுவோம். 7:9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்க நாம் செய்கிறது நியாயம் அல்ல. என்னதுங்க? நீங்கள் நான் செய்வது நியாயம். இப்படியே வந்துட்டு இப்படியே போறது நமக்கு அணுக இல்லாம நியாயம் பண்ணீங்க. நியாயம் பண்ணிட்டீங்கள. என்னை உணவு அறிஞ்சிருந்த காலம்லாம் வீணாகிடுச்சு. 7:30 மணிக்கு வருது நியாயம் சொல்லுங்க. நியாயம் 7 மணிக்கு ஆராதனை சொல்லுங்க. எப்ப கேட்க மாட்டாங்களா? பிள்ளைங்களை வந்து அடிக்கடி ஸ்கூல் லேட்டா பண்ண சொல்லுவாங்க. மிஸ் இது நியாயமா? அது சொல்லுவாங்க. தேவனை தேட வேண்டும். நாம் செய்வது நியாயமா என்று யோசித்து பாருங்கள். தேவனை ஆராதிக்கிற விதம் இப்படித்தானே யோசித்து பாருங்கள். உலக ரீதியான காரியங்களுக்கெல்லாம் எவ்வளவு கருத்தா இருக்கிறாங்க யோசித்து பாருங்க. எப்படிதான் பார்த்தீங்கன்னா பாட்டுலாம் அந்த அப்பதான் பண்றாங்க. என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தெய்வத்துக்கிட்ட ஒரு சாதனமான ஒவ்வொரு இன்ச்சும் கர்த்தர் பார்க்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கர்த்தர் பார்த்துருக்க. மைண்ட்ல இருந்து, மனசுல இருந்து எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். தெரியுங்களா? நம்ம எப்படி, எந்த தோரணையோட எப்படி வந்திருக்கிறோம், எந்த எண்ணம், என்ன பயம், எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நீங்க என்ன பார்க்கறீங்க? இல்ல, கர்த்தருடைய கண்கள் உலாவிட்டு இருக்கு. 7 கண்களையுடைய ஒரு பூரண கண்கள் எதுவோ அவருடைய பார்வைக்கு மறைக்க முடியும். ஆராதனைக்குள் வந்திருக்கிற நமக்குள்ளாக நாம் செய்வது நியாயமா என்று யோசித்து பாருங்கள். தேவனை தேடுகிற விதம் இதுதான் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அவர்கள் சொல்லி நாங்கள் செய்வது நியாயம் அல்ல. பேசுறாங்க. யார் அவர்கள்? குஷ்டரோகி. யார் அவர்கள்? தூரமான மக்களுக்கு
இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே ஒரு ஜனங்கள் மத்தியிலே தூரமா இருக்கலாம். நீங்க தான் பெரிய மக்கள். ஹல்லேலூயா. சமுதாயத்தின் மத்தியிலே நாம் தூரமாய் இருக்கலாம். சமுதாயத்தின் மத்தியிலே நீங்கள் அற்பமாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் உலகத்துக்கு நற்செய்தி சொல்கிறவர்கள். நம்மிடத்தில் தான் நற்செய்தி உண்டு. உலகத்தில் வேறு எந்த நற்செய்தி கிடையாது. உலகம் முழுமையாக இவர்கள் நாட்கள் துர்ச்செய்திதான், துயர செய்திதான். வேதம் தான் நற்செய்தியை சொல்ல முடியும். அதை யார் சொல்ல வேண்டும்? சொல்ல. அது என் மேல் விழுந்த கடமை. கடமை. உங்கள் குடும்பத்தை நடத்துவது எவ்வளவு கடமையோ, உங்கள் பிள்ளை நடத்துவது எவ்வளவு கடமையோ, அதுபோல் தேவனுடைய சுவிசேஷம் சொல்வது நம்முடைய கடமை. சொல்லாவிட்டால் குற்றம் சுமத்தும். நியாயமல்ல என்று சொல்லுவார் தேவன். நியாயமல்ல. என்னை அறிந்தும் நீ அதை மறைத்து வைத்தாயே, நியாயமல்ல. என்னை தெரிந்தும் நீ ஆராதிக்கிற விதம் நியாயமல்ல. நீ தேடுகிற விதம் நியாயமல்ல. தேவ ஜனமே, தேவன் நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு நாள் வருவார். அதனால்தான் பூமியிலேயே நியாயத்தை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? நியாயமல்ல நாம் சொல்லி விடுவோம். சொல்ல என்ன சொல்ல முடியாத குஷ்டரோகிகள் சொல்லும்படியை போகிறார்கள். சமாரிய ஸ்ரீ மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அங்கே சொல்லும்படியை கடந்து போனோம் என்று பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பொருட்டா எண்ணவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிற்பாடு அவர்கள் சொன்னார்கள், நீ சொல்லி அல்ல, நாங்கள் அவரை கண்டோம் என்று சொன்னார்கள். அதனால் நான் ஒரு பொருட்டாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சொல்ல வேண்டியது கடமை. நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பொருட்டாய் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் சொல்ல வேண்டியது கடமை. சொல்லியை தீர வேண்டும். தேவ அறிவிப்பை நாம் சொல்லியை தீர வேண்டும். பெரிய கூட்டம் அல்ல, என்னைக்கு உள்ள மக்களை ஆதாயப்படுத்தினால் போதும். உங்கள் குடும்ப உறவுகளா, உங்கள் நண்பர்களா, யாரையாவது ஒருவரை தேவனுக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும். நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து கலங்க வேண்டாம். அவர் காரியம் செய்ய யோசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கண்களை மூடி ஜெபிப்போம். தேவ அறிவிப்பினால் சென்று நாம் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு, வீணாய் போய்விடக் கூடாது. ஓடிக்கொண்டிருக்கிறோம், வீணாய் ஓடுகிறோமா? ஆராதிக்கிறோம் வாரந்தோறும் வந்து வீணாகாதபடிக்கு தேவனை விவரிக்க வேண்டும், இயேசுவை விவரிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். உலகத்துக்கு அவர்தான், உலகத்துக்கு வெளிச்சம் அவர்தான், உலகத்துக்கு ஆரோக்கியம் அவர்தான், உலகத்துக்கு சமாதானம் அவர்தான், உலகத்துக்கு சந்தோஷம் இயேசு ஒருவர்தான். யார் அதை அறிவிக்க முடியும்? அது நம்மையில் விழுந்த கடமை என்று சொல்லி பவுல் சொல்கிறார். குஷ்டரோகிகள் தான், தீட்டுப்பட்டவர்கள் அவர்கள், பாளையத்துக்கு புறமே இருக்கிறவர்கள் அவர்கள். நியாயமல்ல, மௌனமாயிருந்தால் இது நியாயமல்ல என்று சொல்லி இருவரும் பேசுகிறார்கள். இருவரும் பேசி அதை அறிவிக்கிறார்கள். சென்று தேசம் காக்கப்பட்டது, தேசம் காக்கப்பட்டது. அதுக்கு முன் இருக்கிற வசனங்களை படித்து பார்த்தால் தெரியும். பஞ்சகாலமான நிலைமையிலே தேசம் இருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே தேசம் இருக்கிறது, கலகி கொடுக்கிற நிலையில் தேசம் இருக்கிறது. இரண்டு குஷ்டரோகிகள் தான் தேசத்துக்கு நன்மையை கொடுத்தார்கள். இன்றைக்கு சாதாரண மக்களாக யோசிக்கிற நம் மூலமாக தான் உலகத்துக்கும் ஊருக்கும் உறவுக்கும் நன்மை. எதை கொடுப்பதை விட இயேசுவை கொடுப்பதுதான் நன்மை. நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கையில் இருப்பவர் சாதாரணமானவர் அல்ல. உங்கள் கரங்களால் ஆசீர்வதிகள், அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வாயினால் ஜெபித்து பாருங்கள், பிற ஜெபத்தினால் தேவன் சுகத்தை கொடுப்பார். உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவரையே தரித்திருக்கிறோம். நம் சாணாபதிகள், நாம் போசவர்கள், நம் மலையில் இருக்கிற பட்டணம். நன்றி ஆண்டவரே, நாம் அவருக்காக வாழ்வோம். நம்முடைய வாழ்வின் தேவையில்லாமல் சந்திப்பார். சுகம், பலம், ஆரோக்கியம், நன்மைகள், ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவையெல்லாம் மிக லேசான தேவ பார்வைக்கு லேசான அறிவிக்கிற மக்களாய் மாற்று. என்னுடைய ஓட்டம் வீணாய் போகாதபடிக்கு, கிறிஸ்துவ ஓட்டம் வீணாய் போய்விடாதபடிக்கு அர்த்தமுள்ளதாய் உதவி செய்ய ஆசீர்வதி.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருகை மட்டும்